கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு கூட பேச விரும்புகிற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனிடத்தில் ஒரு ஐஸ்வர்யவான் வந்து பேசுகிறான். பேசும் பொழுது ஆண்டவர் அந்த முழுசாக நான் பேச விரும்பல. எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனில் இயேசு சொல்கிறாரு, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம், உன்னுடைய சொத்தை எல்லாம், உன்னுடைய சம்பத்தை எல்லாம் நீ விற்று தரித்திரருக்கு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ரொம்ப வந்து ஒரு சோகத்தோடு கூட துக்கப்பட்டு அவன் போயிடுறான். அப்புறம் வந்து கேட்குறாங்க சீஷர்கள் எல்லாம், ஐஸ்வர்யவான் நல்ல பணம் வச்சுருக்கிறவங்க, நல்ல ரிச்சாக இருக்கிறவங்க எல்லாம் வந்து பரலோக ராஜ்யம் போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது இயேசு சொல்கிறாரு, பரலோக ராஜ்யத்தில் ஐஸ்வர்யவான் அவன் வந்து உள்ள அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகம் பார்த்துருங்களா எவ்வளோ பெருசு. அந்த ஒட்டகமானது ஊசியினுடைய காது இருக்குது பார்த்தீங்களா, அந்த நூல் கோர்ப்பமே, அந்த ஊசியினுடைய காதில் நுழைவது எளிது அப்படின்னு சொல்கிறார். இதை வந்து எந்த கான்டெக்ஸ்டில் ஆண்டவர் சொன்னார் அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அப்படின்னா, அப்போனா நம்ம வந்து பணம் வச்சிருக்கக்கூடாதா, சம்பாதிக்கக்கூடாதா, வீடு வாங்கக்கூடாதா, ஒரு வாகனத்தில் போகக்கூடாதா, நல்லா இருக்கக்கூடாதா, இது வந்து ஆண்டவர் வந்து ப்ராஸ்பரிட்டியை விரும்பலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேளை கேட்கலாம். ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறார். அவருக்கு பெயரே ஐஸ்வர்ய சம்பன்னர் என்று பெயர். அவரால் தான் ஐஸ்வர்யமும் கனமுமே உம்மாலே தான் வருகிறது என்று சொல்லி இருக்கிறது. கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கிற தேவன், ப்ராஸ்பரிட்டியை விரும்புகிற தேவன், பிளஸ்ஸிங்கை விரும்புகிற தேவன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீ அதுக்கு மேலே நோக்கம் போயிடுச்சு அப்படின்னா, ஆண்டவர் எதிர்பார்க்குற காரியம், உனக்கு எல்லாம் நான் தரேன், நீ என்ன தேடி, என்ன நம்பு, என் பின்னாடி வா, என்னையே நான் பார்த்துரு, என் கூட ஐக்கியம் வச்சுக்கோ, என் கூட அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ, என் கூட நல்லா நெருங்கி இரு அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார். தேவ ராஜ்யத்தில் நீ என்ன செய்யலாம்னு சொல்லி யோசி அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி எதிர்பார்க்கிறார். கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு, பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாம் தர்றார். நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவரை நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணும் பொழுது, இயேசுவினுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி காண்பிக்கும் பொழுது, நல்ல ட்ரெஸ் பண்ணி, நல்ல வந்து அப்படி தெளிவாக இருக்கணும், அப்படி நல்லா டீசெண்டாக இருக்கணும், நல்ல ஜென்டிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். நல்ல வாகனத்தில் போகணும்னு விரும்புகிறார். மற்றவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வாகனத்தில் போகிறாங்க, ஃப்ளைட்டில் போகிறாங்க, ப்ரைவேட் ஜெட்டு கூட வச்சுக்கிறாங்க, ஆக்டர்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. ஏன் கர்த்தருடைய பிள்ளைங்க அப்படி போகாமல் இருக்கக்கூடாது? ஆண்டவரோடு கூட நெருங்கி இருந்தால் இதெல்லாம் நம்மளுக்கு தேடி வரும். ஆனால் அதுக்கு மேலே அவங்க ஒரு ப்ரைவேட் ஜெட் வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், அதுக்கு மேலேயே ஆசை இருக்கக்கூடாது. ஆண்டவர் மேலே ஆசை இருந்து அவருடைய நோக்கத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவோம் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நீங்கள் ஒரு வேளை மாத சம்பளம் வாங்குறவர்களாக இருக்கலாம். 5000 ரூபா தான் நான் சம்பளம் வாங்குகிறேன், 10,000 ரூபா தான் சம்பளம் வாங்குகிறேன், ஜஸ்ட்டு வந்து 15,000 ரூபா தான் சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒருவேளை சின்ன சம்பளம் வாங்குறவர்களாக இருக்கலாம். நாளைக்கு கர்த்தர் உங்கள் ஆசீர்வதித்து பொருளாதாரத்தில் ஐஸ்வர்யத்தை கொடுத்து உங்கள் கீழே 10,000 15,000 பேர் சம்பளம் வாங்கும்படியாக, உங்கள் கீழே வேலை பார்க்கும்படியாக கர்த்தர் வைப்பு. அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. அதனால் ஐஸ்வர்யத்தை கர்த்தர் விரும்பாத தேவன் அல்ல, அதை விரும்புகிற தேவன். ஆனால் நாம் அதை விரும்புகிறோமா, ஆண்டவர் விரும்புகிறோமா, அதுக்கு மேலேயே இருக்கிறோமா, எப்படியாவது ஐஸ்வர்யத்தை பெற்றா போதும்னு சொல்லிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் உண்டு. எப்படியாவது சம்பாதிச்சா போதும், எப்படியாவது கிடைச்சா போதுன்ற ஆட்கள் எல்லாம் உண்டு. அதெல்லாம் வந்து ஒன்றுமே வந்து அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஆண்டவரையே நம்பி ஆண்டவர் மேலே நம்ம பிரிய வைக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று இருக்கிறது. எல்லாம் நம்ம தேடி வரும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் மேலே ஆண்டவர் எப்படி தேடலான்றதை கவலைப்படுங்க. ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரோடு நேரம் செலவிடுங்க, எல்லாம் உங்களை தேடி வரும். செபிப்போமா. நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீ பெரியவர், நீ பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே,
உம்மாலே எல்லாம் கூடும்பா. உங்களால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ.